அல்ட்ராசவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் தே வில் கில் யூ. அமெரிக்கன் பிளாக் காமெடி ஹாரர் த்ரில்லர் மூவி தான். ஜூன் 12, 2026 ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. ஏப்ரல் மாதம் தேட்டர்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு அக்கா தங்கச்சி. அக்கா பேர் ஏசியா, தங்கச்சி பேர் மரியா. ரெண்டு பேரும் அவங்க அப்பா கிட்ட இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோம்னு உயிர் பிழைச்சா போதுன்னு ஓடியாடுறாங்க. அவங்க அப்பா ஒரு காம கொடூரன் அப்யூஸ் ஃபாதரு. ரெண்டு பேரையும் பேஸ்மெண்ட்டில் அடைச்சி வச்சு சித்திரவதை பண்ணியிருக்கான். இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு நியூயார்க்கு போயிடணும். அரசு காப்பகத்தில் தங்கச்சியை சேர்த்து விட்டுட்டு நமக்கு ஒரு வேலையை தேடிப்போம் அப்படின்னு தங்கச்சியை காப்பாற்றி கூப்பிட்டுக்கிட்டு ஓடியாடுறாங்க. அக்கா ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. அந்த அக்காவும் தங்கச்சியும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் அவசரமாக தேவையான பொருளை எல்லாம் வாங்குறாங்க. தங்கச்சி ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்க, அதுக்கு பணம் பத்தாது, பணம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, தேவையில்லாதமா செலவு பண்ணாத மாதிரியான்னு அக்கா ஏசியா சொல்ல, அதுக்கு தங்கச்சி எனக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை, நம்ம நியூயார்க்கு போவோம்னு. வழக்கம் போல் நம்ம அப்பா நம்மளை பிடிச்சி கொண்டு போய் பேஸ்மெண்ட்டில் அடைக்க போகிறாருன்னு சொன்ன மாதிரியே அவங்க அப்பாவும் தேடி வந்துடுறாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு பொழைச்சோம்னு ஓடும்போது அவர் பின்னாடியே விரட்டிக்கிட்டு வர்றாரு. ஒரு கட்டத்தில் தடுமாறி விழுந்துடுறாங்க. உடனே அக்கா ஏசியா துப்பாக்கியை தூக்கி காட்டுறாங்க. அதாவது கென்னை தூக்கி மிரட்டுறாங்க அவங்க அப்பாவை. எங்களை விட்டுட்டு அப்படியே திரும்பி போயிடுங்க, இல்லைன்னா ஷூட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு அவர் ஒன்றும் பயப்படாமல் கிட்ட வர்றாரு. பொண்ணு தானே சுட மாட்டா அப்படின்னு பொட்டுன்னு நெஞ்சிலே ஷூட் பண்ணிடுறாங்க ஏசியா. உடனே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுது. ஏசியாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டு அப்பாவை ஒரு ஆம்புலன்ஸில் ஏற்றி விடுறாங்க. அப்பா கூடவே தங்கச்சி மரியாவையும் அனுப்பி வைக்கிறாங்க. அக்கா ஏசியாவுக்கு 10 வருஷம் ஜெயில் தண்டனை காலம் முடிஞ்சு விடுதலையாகி வர்றாங்க. வந்த ஏசியா த வெர்ஜில் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் வசிக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டு, அங்கே ஹவுஸ்மேட் மாதிரி வீட்டு வேலைக்கு சேர்றாங்க. அங்கே லில்லின்னு ஒரு லேடி, அவங்க தான் ஏசியாவை வரவேற்று ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லித்தர்றாங்க. லில்லி தான் அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேனேஜர். அந்த லில்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, இது 100 வருஷம் பழமையான அப்பார்ட்மெண்ட்டு, இங்கே இருக்கிறவங்க எல்லோரும் பில்லியனர், கோடான கோடீஸ்வரங்க, எல்லார்கிட்டையும் அனுசரித்து அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்க, வேலையெல்லாம் கரெக்டாக செய்யணும், இல்லைன்னா அவளை தான் பார்த்துக்க அப்படின்னு ஒரு ரூமையும் ஏசியாவுக்கு ஒதுக்கி கொடுக்குறாங்க. இங்கே தங்கிக்க, நாள்லேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த ரூம்லேருந்து ரேன்னு ஒருத்தன், அந்த லில்லியோட ஹஸ்பண்டு, வெளியில் வர்றான் வேகமாக. நீ இங்கே என்ன பண்ணுறன்னு லில்லி கேட்க, என் விஷயத்தில் தலையிடாத, உன் வேலையை பாருன்னு கடுப்படுத்திட்டு போகிறான் அந்த ரே. அந்த ரூமில் இருக்கிற கண்ணாடியில் ரே தே வில் கில் யூ அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிருப்பான். கதாநாயகி ஏசியா பார்த்து உஷாராக ஆகட்டும் அப்படின்னு. ஆனால் ஏசியா அதை பார்த்துருக்க மாட்டாங்க. ரூமில் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு 5-6 பேர் அன்டைமில் ரூமுக்குள்ளே வராங்க. ஏசியாவை பிடிச்சி கட்ட முயற்சி பண்ணுறாங்க. ஏசியா என்ன சாதாரண ஆள, அவங்க கொண்டு வந்த பேக்கிலேயே ஏகப்பட்ட ஆயுதம் இருக்குது. ஷாட்கன்னு, கத்தி, அந்த மாதிரி எடுத்து மாதிரியா எல்லோரையும் வெட்டி வீசி எறிஞ்சிட்டு கெத்தாக வெளியில் வராங்க ஏசியா. லில்லி உட்பட பல பேர் ஆவலாக காத்திருக்காங்க. ரூமுக்குள்ளேருந்து எப்படி என்ன நடக்க போகுது, ஏசியாவை பிடிச்சிருப்பாங்க, பலி கொடுத்துடலாம் அப்படின்னு இவங்க எல்லாம் காத்திருக்கும்போது அந்த ரூம்லேருந்து ஏசியா கெத்தாக வெளில வர்றது அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. லில்லி என்ன சொல்கிறான்னா, நான் இதை எதிர்பார்க்கல ஏசியா, நீ பெரிய ஆள் தான் ஒத்துக்கிறேன், ஆனால் எதுக்காக இங்கே வந்தேன்னு கேட்க, அப்போது தான் நமக்கே உண்மை தெரிய வருது. ஏசியா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்காக வரல, அவங்க தங்கச்சி மரியாவை தேடி வந்திருக்காங்க. அவங்க அப்பா கூட அனுப்பி வச்சாங்க இல்லையா மரியா, அவங்க அப்பா கொஞ்ச நாளே செத்து போயிட்டான். வேறு வழியும் இல்லை, துணைக்கு யாரும் ஆளும் இல்லை, அக்காவும் ஜெயிலில் இருக்கிறதுனால பேப்பரில் விளம்பரத்தை பார்த்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வேலைக்கு சேர்ந்துருக்கா அந்த தங்கச்சி.
வேலைக்காக உள்ளே போனவ திரும்பி வரவே இல்லை. இந்த தங்கச்சியை தேடி தான் இப்போ அக்கா ஏசியாக வந்திருக்கா. அந்த லில்லிக்கிட்ட என் தங்கச்சி மரியாதையாக அனுப்பி வை, உங்கள் எல்லோரைக்கும் உயிர் பிச்சை கொடுத்துட்டு உங்களை உயிரோடு விட்டுட்டு நான் போகிறேன்னு சொல்ல. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. இப்போ இந்த ஏசியா யாரையெல்லாம் கொலை செஞ்சாலோ அந்த லில்லி என்ன சொல்கிறா, அவளை ஈஸி கிடையாதுமா, கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்ல. இப்போ இவங்கெல்லாம் யாரை கொலை செஞ்சாலோ உள்ள அத்தனை பேரும் உயிரோடு வந்து நிற்கிறாங்க. வெட்டி வீசின கை தலையெல்லாம் திரும்ப முளைச்சி வளர்ந்து வந்திருக்கு. இது எப்படி சாத்தியம்னு ஏசியாவுக்கும் மயக்கமே வந்துடுது. இவங்க எல்லோரும் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கக்கூடிய எல்லோரும் கோடீஸ்வரர்கள். இவங்க ஒரு சக்தியை ஒரு சாத்தானை உருவாக்கி இம்மார்டல் பவர் உள்ளவங்க, சாகா வரம் வாங்கினவங்க, பல 100 வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சாவே கிடையாது. இப்போ தான் அந்த ரே வந்து லில்லியோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவன் மட்டும் கொஞ்சம் நல்லவன், இந்த ஏசியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். அந்த ரேவும் சாகா வரம் பெற்றவன் தான். அவனுக்கு வாழ்க்கையே போர் அடித்து போயிட்டு வாழ்ந்து 1000 வருஷமாக வாழ்ந்தாச்சு. சாகா வரங்கிறது சாபமாயிட்டு எப்படியாவது போய் சேருவோம். ஏசியாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா துரோகம் பண்ணிட்டோம்னு நம்மளை கொண்டுடுவாங்க. இல்லை ஒரு வழியாக இந்த ஏசியா இவங்க கூட சண்டை போட்டு ஜெயித்தா நம்ம சாகா வரத்துக்கு ஒரு முடிவு வந்துடும். ரெண்டில் எது நடந்தாலும் சந்தோஷம்னு தைரியமாக ஏசியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறான். லில்லி அவன் மேலே பாசமாக இருக்கிறதுனால அவன் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் பார்த்துக்கிறான். இதுக்கப்புறம் என்னாச்சு, இந்த மாதிரி பவர் உள்ள இம்மார்டல் பவர் உள்ள சாகா வரம் பெற்றவங்களை ஜெயிச்சு தன்னோட தங்கச்சியை மீட்டு கொண்டு வந்தா, மரியாவை மீட்டு கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோட மொத்த கதையை. இதுக்கப்புறம் நாமளே பார்க்காத பல ட்விஸ்ட் இருக்குது. இதுக்கப்புறம் விவரிக்க முடியாது. படம் முழுவதும் சண்டை தான், ரத்தம் தெரிக்கக்கூடிய வன்முறை காட்சிகள் படத்தில் இருக்குது. இந்த படத்தை கிரில் சொக்கோலோ அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. தலைப்புக்கு ஏற்ற கதை தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே அதை கலந்தான் தெரிக்க விட்டுருக்காங்க. கதாநாயகி கை கால் தலைன்னு சர மாதிரியாக வெட்டி அறுத்து வீசக்கூடிய காட்சிகள் இருக்குது. வன்முறை காட்சிகள் படத்தில் இருக்குது. வன்முறை வெறியாட்டம் தான், இரத்த கலரியான கொலை களம் தான் படம் முழுவதும். டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்கான சவுண்டான படம். விஎஃப்எஸ், எஸ்எஃப்எக்ஸு, பின்னணி இசை, ஒளிப்பதிவுன்னு எல்லாமே பிரமாதம். சினிமாவில் இருக்கக்கூடிய அத்தனை டிபார்ட்மெண்ட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சாசி பீட்ஸ் அவங்க தான் வந்து கதாநாயகி ஏசியா கேரக்டரை பண்ணவங்க. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு, ஃபுல் எஃபெக்ட் போட்டு தெரிக்க விட்டுருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை. அந்த மரியா தங்கச்சி கேரக்டரை வந்து மெகலா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அக்கா தங்கச்சி 2 பேருக்குமான பாண்டிங்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இவங்களை தாண்டி 2 வில்லி கேரக்டர், 2 லேடி வில்லன் இருக்காங்க. அவங்க தான் அந்த லில்லி, இன்னொருத்தவங்களும் ஹெதர் கிராஹாம், பட்டிசியா அரோட்டி. அவங்க 2 பேரோட பர்ஃபார்மன்ஸு ரசிகர்களை மிரட்டி விட்டுருக்காங்க. இன்னும் சில சப்போர்ட்டிங் ஆக்டர் எல்லோரும் இருக்காங்க. அவங்கவுங்க கொடுத்த கதாபாத்திரத்தை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. பிளாக் காமெடி ஹாரர் த்ரில்லர் மூவி தான். 1 மணி நேரம் 35 நிமிஷம்தான், 1.5 மணி நேரம் டியூரேஷன் தான். ஒரு சின்ன படம் தான், ஆனால் இரத்த கலரியான வன்முறை வெறியாட்டம் தான் படம். தே வில் கில் யூ அப்படின்னா அவர்கள் உங்களை கொன்று விடுவார்கள், அதுதான் இந்த டைட்டிலுக்கான அர்த்தம். 2 பேர் சேர்ந்து இந்த படத்துக்கான கதை எழுதியிருக்காங்க. இயக்குனர் கிரில் சொக்கோலோவ், இன்னொருத்தர் அலெக்ஸ் லிட்ராவாக். அவங்க 2 பேரும் சேர்ந்து கதை எழுதியிருக்காங்க. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். ஹெச்பிஓ, ஆப்பிள் டிவி, பிரைம் வீடியோ ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல.